வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி திண்டுக்கல் ஃபேஷன் டெய்லர் சேனலில் உங்களுக்கு அழகான ஒரு சிம்பிள் நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ளவுஸ் அளவெடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நெக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 9.5 இன்ச்சுங்க. அகலை வந்து 3 இன்ச்சு, கீழே 3 இன்ச்சு வச்சு வரைஞ்சிக்குங்க. மேலேயும் அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து ரவுண்ட் மாதிரி கொண்டு வந்து லைட்டாக கீழே மட்டும் வளைச்சி விட்ருங்க. இது ஒரு வெத்தலை ஷேப்பில் வரும் இந்த நெக்கு டிசைனு. இதுக்கு பேர் வெத்தலை நெக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ அடித்து திருப்பிடலாங்க. இது ஒரு காட்டன் சாரியோட ப்ளவுஸு. இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். சில பேர் வந்து சிம்பிளாக கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி தைக்கணுன்றதுக்கு தான் நான் சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு தையல் போட்டாச்சு, கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அங்கங்கே கட் பண்ணிடுங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பிடலாம். லைட்டாக கையில் வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு மடிப்பு வந்து அழகாக வரும். அதாவது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் உங்களுக்கு ப்ளவுஸு. இப்போ அந்த எட்ஜிலே நம்ம தையல் போட்டுடலாம். ப்ளவுஸை வந்து ரொம்ப இழுக்காதீங்க, சுருக்கம் விழுந்துடும். நல்ல மெதுவாக ஓரத்துலேயே தையல் போட்டுவாங்க. ஏன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நெக் வச்சு கொடுத்திங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப விரும்பி போடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி ரவுண்டாக வச்சோம்னா அது நல்லா இருக்காது. இப்போ வந்துட்டு ஒரு தையல் போட்டாச்சு. அதை நான் லைனிங் வச்சுட்டு கீழே பட்டி அடிச்சிடலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பைப்பிங் வைக்கலாங்க. பைப்பிங் வச்சுட்டு முன்னாடி மட்டும் ஒரு சைடு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி பேக் சைடு வச்சுக்கலாங்க. ஒரு சைடு மட்டும் மேலே வச்சு தைக்கிற மாதிரி வரும். அப்புறமா அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி பேக் சைடு தையல் போடலாங்க. நம்ம பேக் சைடு திருப்பி அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கும், பார்க்க அழகாக இருக்குங்க. நெக்கு வந்து ஷேப் வந்து அந்த ஒரே மாதிரி நீங்கள் எப்படி கட் பண்ணி தைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். இதில் வந்துட்டு வெத்தலை நெக்கு மட்டும் இல்லை, ஸ்டார் நெக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நெக்கு டிசைன் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா அழகாக வருங்க. கேன்வஸே தேவையில்லை, த்ரெட்டும் தேவையில்லை, ரொம்ப அழகாக நம்மளும் தைக்கலாங்க பைப்பிங் வச்சு. ஏன்னா த்ரெட்டெல்லாம் போட்டிங்கன்னா நண்டுக்கல் கட்டணும். அது ஒரு சைடு நண்டுக்கல் போட்டால் தான் த்ரெட்டு வச்சு பைப்பிங் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மடக்கி நீங்கள் வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு த்ரெட்டு தேட அவசியமே இல்லைங்க. நம்மளும் ஈஸியாக தைக்கலாம். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 25 வருஷமாக நான் இதே மாதிரி தான் தைச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைப்பிங் வச்சு பழகிட்டு இப்போ ஒரே மாதிரி ரொம்ப அழகாக நம்மளால் பைப்பிங் வைக்க முடியுங்க. மெதுவாக அப்படியே அடிச்சிடலாம். அந்த கார்னர்கிட்ட மட்டும் லைட்டாக சிசரில் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும் உங்களுக்கு. நம்ம உள்ளே வந்து டாட் மாதிரி பிடிச்சி அடிக்கணும்னு இல்லை, எதுவுமே இல்லைங்க. நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். ஊசி மட்டும் அந்த இடத்துல நிப்பாட்டி திருப்பி ஷார்ப்பாக அடிச்சிட்டிங்கன்னா மட்டும் போதுங்க, ரொம்ப அழகாக வந்துடும். அப்படியே நாளாக மடக்கி ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. கவனமாக வைங்க. ஒரு பக்கமும் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக அந்த மாதிரிலாம் வைக்கவே வைக்காதீங்க. இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். இப்போ
இப்போ பைப்பிங் அடித்து முடிச்சாச்சுங்க. நம்ம அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நாட்டுக்கெலாம் அடிப்போம் இல்லையா, சேம் அதே தான். அந்த ஒன் சைடு அந்த நண்டுக்கல்லில் வந்து பாதி இருக்கும் இல்லையா, அந்தளவு வச்சு, அதாவது வந்து 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்படியே வச்சு நேராக தையல் போட்டுவாங்க. ஒரே மாதிரி அந்த அளவு மாறாமல் ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்குங்க. இப்போ லைட்டாக கட் பண்ணி விட்றலாம். நீங்கள் நாட்டுக்கு அடிக்க கட் பண்ண தேவையில்லைங்க, இதுக்கு வந்து கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஷேப் வராது, தைக்கிறதுக்கு அழகாக நீட்டாக வராது. அதனால் வந்து லைட்டாக நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஊசி வச்சு திருப்பிடலாங்க. அப்படியே திருப்பி எடுத்துடலாம். கிராஸ் பீஸ் மட்டும் ரொம்ப ஜாயிண்டாக போடாமல் கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அழகாக வருங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப ஜாயின் பண்ணாதீங்க. நான் இதுக்கு வந்து 2 தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். அதாவது 2 பீஸ் எடுத்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நான் தையல் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ மடக்கி நம்ம லைன் கொடுத்துர்லாங்க. ஏன்னா லேஸ் எல்லாம் வச்சிங்கன்னா லேஸு நம்ம அடிக்கடி லேஸ் வச்சோன்னா அந்த ப்ளவுஸு தண்ணியில் போட போட உங்களுக்கு டல்லாகிடும் கலரு. இது வந்து பூனம் கிளாத்தோடு சேர்ந்தது தான். உங்களுக்கு வந்து சாயம் போகாது, கலர் வெளுக்காது, அப்படியே இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸு கிளியிற வரைக்கும் இந்த கலர் ஃபேட் ஆகாது. மெதுவாக பொறுமையாக அந்த பைப்பிங்க்கு ஒரு நூல் தள்ளி அப்படியே நீங்கள் தைச்சிட்டு வாங்க. அதாவது வந்து ப்ளவுஸ் பீஸை லைட்டாக இழுத்துக்குங்க. லைட்டாக இழுத்துட்டு இதை மட்டும் இழுத்துறாதீங்க, இந்த கிராஸ் பீஸ் இழுக்க வேணாம். ப்ளவுஸ் பீஸ் மட்டும் லைட்டாக ஒரு கையில் இழுத்துட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரணுன்னா நீங்கள் ப்ளவுஸ் பீஸை லைட்டாக இழுத்து தைச்சிங்கன்னா தான் வருங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி வரலைன்னா இந்த நம்ம வளைவுக்கிட்ட இருக்கிற அந்த பைப்பிங்க்கு கீழே பீஸ் இருக்கு இல்லையா, அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ இன்னொரு லைன் கொடுத்துடலாங்க. ஒரு தையல் போட்டு அடுத்த லைன் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு லைன் கொடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லித்தரேன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கிராண்டாக டிசைன் போட மாட்டாங்க. சில பேர் வந்து சிம்பிள் டிசைன் தான் விரும்புவாங்க. அதனால் வந்துட்டு நம்ம அதை அப்புறம் வந்துட்டு பழகிட்டு இருக்காங்க, இல்லை வந்து அவங்க வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளவுஸ் தைச்சி வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு எடுத்ததும் கிராண்டாக தைக்க வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது நம்ம ஸ்டெப்பாக தான் கொண்டுட்டு வர முடியும். அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இது. அதனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு சிம்பிள் டிசைன் யாரும் அதிகம் போடுறதில்ல, கிராண்டாக தான் போடுறாங்க, புரியாத மாதிரி போடுறாங்க. அதை நம்ம எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியாத மாதிரி போடுறாங்க. ஏன்னா வந்து டெய்லரிங் தைச்சிக்கிட்டே இருக்கவங்களுக்குலாம் ஈஸியாக வந்துடும். இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் வராது, அவங்க சிரமப்படுவாங்க. அதனால இப்படி வந்து குட்டி குட்டியாக சிம்பிளாக தைச்சி
போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா பெருசாக நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வந்துடுங்க. இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வளைவாக மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம தைச்சிட்டு வரலாம். 2 லைன் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து நம்ம கொடுத்துட்டு போகலாங்க. கீழேருந்து ஃபுல்லாக முன்னாடி வரைக்கும் வந்துடும், முன்னாடி நெக் வரைக்கும் வந்துடும். இது கிராஸ் பீஸ்னால உங்களுக்கு வந்து வளைச்சி கொடுக்கலாம், நல்லா அழகாக வருங்க. அதனால் நம்ம தைரியமாக தைக்கலாம். நேர் பீஸ்னால் தான் உங்களுக்கு வளைச்சி கொடுக்க வராது. அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃப்ளிட்ஸ் அங்கங்கே வச்சா தான் வரும். கிராஸ் பீஸ்க்கு நல்லா அழகாக வருங்க. இந்த இது வச்சு நம்ம எப்படி வேணாலும் வளைச்சி டிசைன் பண்ணலாம், ரொம்ப நல்லா வருங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எப்படி குட்டி குட்டியாக நம்மளும் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இல்லை உங்களுக்கு என்ன கமெண்ட்னாலும் நீங்கள் கேளுங்க. என்ன டவுட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க, நாங்கள் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறோம். இல்லை இந்த மாதிரி தைச்சி போடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுறோங்க. நான் 25 வருஷமாக தைச்சிட்ருக்கேங்க. நான் இனிமேல் தைக்கிற ஐடியா இல்லை, என்னால் முடியல. அதனால் வந்துட்டு என் பசங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் யூடியூப் வழியாக போட்டால் எல்லோரும் கற்றுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னால் எனக்கு தெரிஞ்ச டிசைன் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கேங்க. முன்னாடி வரைக்கும் நம்ம லைன் கொடுத்துடலாம். எப்படி நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த கேப்பு லைட்டாக விட்டு நம்ம தைச்சிட்டு வருவீங்களோ சேம் அதே அளவில் கொண்டுட்டு வந்துடுங்க. அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டது வந்துட்டு 4 பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதனால தான் யூடியூப் வழியாக போட்டால் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பசங்க சொன்னாங்க. அதனால தான் நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் என்ன உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு செஞ்சு எப்படி தைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைன் முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்த லைன் நம்ம வைக்கலாங்க. அதை ஒட்டியே நம்ம ஏன்னா ஒரு லைன் வச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்துட்டு ஒரே மாதிரி உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். அந்த 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மறைச்சி அந்த பிசுறு தெரியாமல் அப்படியே அடிச்சிட்டுலாம். இதில் 3 லைன் கொடுத்திங்கனாலும் நல்லா அழகாக இருக்குங்க. நான் 2 தான் கொடுத்துருக்கேன். நான் 3 கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ப்ளவுஸு மட்டும் ஒரு கையில் லைட்டாக இழுத்துட்டு வச்சுட்டு வாங்க. அப்போ தான் ஃபினிஷிங் லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. முன்னாடி வரைக்கும் 2 லைன் கொடுத்தாச்சு. இப்போ அதை திருப்பிடலாம். அந்த பிசுறெல்லாம் நல்லா ஊசியில் உள்ளே தள்ளி விட்டு நம்ம திருப்பி அடிச்சிடலாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் சேர்த்து நீங்கள் பைப்பிங் வச்சிங்கன்னா தான் ப்ளவுஸு பார்க்க அழகாக இருக்கும் ஒரே மாதிரி. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பேக் சைடு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஜாயின் பண்ணுற மாதிரி போகிறாங்க. பைப்பிங்கும் வச்சிடுறாங்க. அப்புறமா அது நம்ம முன்னாடி பைப்பிங் சேர்த்து இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். நிறைய ப்ளவுஸ் அப்படி தான் யூடியூப்லேயே போடுறாங்க. அதனால் இந்த மாதிரி தைச்சி பழகிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 லைனும் அடிச்சிச்சு, ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. அடுத்து கைக்கு பார்க்கலாங்க. கைக்கும் நான் அதே மாதிரி பைப்பிங் வச்சுருக்கேன். ஒரு லைன் மட்டும் அடித்து வச்சுருக்கேன், மேலே ஒரு லைன் கொடுத்துடலாம். சும்மா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக போகிறீங்க. இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் தான், ரொம்ப எல்லாராலையும் முடியும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கை கடிச்சாச்சு. ப்ளவுஸே அவ்வளோதான் முடிஞ்சுங்க. இது வீடியோவில் நம்ம வந்துட்டு 7 ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். 7க்கும் கை டிசைன் வந்துட்டு 4 ப்ளவுஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 3 ப்ளவுஸ்க்கு மட்டும் கை டிசைன் வராது, மீதி எல்லாத்துக்குமே வந்துட்டு கை டிசைனும் சேர்த்து சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும், ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே இந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். அவ்வளோவா வியூஸ் இல்லை எனக்கு, அதாவது வந்து மக்களுக்கு அதிகமாக தெரியல. அதனால சரி மொத்தமாக ஒரே வீடியோவில் போட்டால் கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான். இது எல்லா வீடியோவுமே தனித்தனியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப டைம் எடுத்து 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த மாதிரி அதிக நேரம் டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வேகமாக போடுறீங்கன்னு சொல்லாதீங்க. நான் வந்து ஒரு வீடியோவுமே வந்துட்டு தனித்தனியாக போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்ம சேனலில் போய் பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ளவுஸும் நான் தைச்சி போட்டிருக்கேன். இது வந்து மக்களுக்கு வந்து ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கறனால தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. கட் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து மயில் கலர் பட்டு சாரீ வந்துட்டு க்ரே கலர், ஃபுல்லாக க்ரே கலரு. இது கான்ட்ராஸ்டாக கலர் கொடுத்து இந்த தைச்சிருக்கேன் நான். இந்த ப்ளவுஸு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு என்னோடய சேனலில் வந்துட்டு மயில் ப்ளவுஸ் போட்டேன். அது வந்துட்டு ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி மறுபடியும் அதே டிசைனில் ஒரு ப்ளவுஸ் போடணும். ஏன்னா வந்து அந்த வீடியோவில் நான் அவ்வளோவா பேசலை, அதாவது பேசவும் தெரியாது, வீடியோ எடுக்கவும் தெரியாது. ஃபஸ்ட் டைம்னால எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால சரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் அழகாக போட்டிருக்கீங்க, நீங்கள் மறுபடியும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கேட்டதால இந்த ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருமே சூப்பராக இருக்குன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இது வந்து ரொம்ப புரிகிற மாதிரி டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க, நீங்கள் போய் பார்த்து கற்றுக்குங்க. இது வந்து கேன்வஸு த்ரெட்டு வச்சு பைப்பிங் வச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப கச்சன்னு நான் சொல்லித்தரலைங்க. ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ப்ளவுஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்க மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம சேனலில் வந்துட்டு எல்லாமே பேசிக் கிளாஸு, டிசைன் ப்ளவுஸு, சுடிதார் வந்துட்டு நிறைய டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன். அம்பர்லா டாப்பு, ஓப்பன் டாப்புக்கு நெக் டிசைனு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப ஈஸியான முறையில், அதாவது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக புரியணும், அவங்களும் வந்துட்டு நம்மளை மாதிரி செய்யணும். ஏன்னா வந்து புதுசாக வந்து பழகிட்டு இருக்கவங்கெல்லாம் பார்ப்பாங்க, சரி ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்சவங்களும் பார்ப்பாங்க, சரி அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம போடுற வீடியோ அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப நேரம் பேசுகிறேன், ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்லாம் நினைக்கலங்க. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதை வந்து மக்கள் வந்துட்டு இது மாதிரி வந்து அவங்களும் வந்து திறமையாக ரொம்ப ஈஸியான முறையில் அவங்களும் தைச்சி பழகணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை. ஏன்னா என்னை மாதிரி படிச்சிருந்தா தான் வந்து சூப்பராக நம்மளால் தைக்க முடியும் அப்படின்லாம் இல்லைங்க, படிக்காதவங்களாலேயும் நல்லா பண்ண முடியும். ஏன்னா நான் சுத்தமாக படிக்கலைங்க, நான் 8th ஃபெயிலு. ஓரளவுக்கு தான், அதாவது மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் கூட நான் கிளாஸ் கற்றுக்கிறப்ப எனக்கு மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் கூட எழுத தெரியாது. அந்தளவுக்கு எதுவுமே தெரியாமல் தான் ஒன்று பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி என்னைய மாதிரி எவ்வளவோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் போடுற வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சப்போஸ் ஃப்ரீயாக இருக்கிறவங்க, இல்லை வந்துட்டு படிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து சரி எதுவும் படிக்கலை, எதுவும் தெரியல அப்படின்னு விடாமல் ஏதோ முயற்சி பண்ணி நம்ம ஏதாவது கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி தான் எல்லா வீடியோவுமே போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. இந்த மயில் ப்ளவுஸு அப்படியே மயில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் தைச்ச ஊட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டேன், என்ன இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
இதே மாதிரி தான் ஒரு ப்ளவுஸுமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக, அதாவது வந்து சில பேர் வந்து பேக் சைடு மட்டும்தான் போடுவாங்க, ஃபினிஷ் பண்ணுறது ஃபுல்லாக காமிக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் அப்படிலாம் இல்லைங்க. கை முதற்கொண்டு முன்னாடி ஃப்ரண்ட்டு பக்கம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஒரு ப்ளவுஸ் பார்த்தா சரி இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தெரியணும் இல்லையா? அதனால நான் வந்து ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருவேன். டைம் ஆனாலும் பரவாயில்ல. சரி, எல்லாருமே வந்துட்டு அவசரப்பட்டு பார்க்க மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு சரி பொறுமையாக நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேங்க. நீங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் வந்துட்டு பாசிலாம் வச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது அடுத்து வர வீடியோவில் இந்த கை டிசைன் இருக்குங்க. ஒரு 4 ப்ளவுஸ்க்கு வந்து கை டிசைன் சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து கைக்கு வந்து பார்ட்ரு வரனால நான் இது கைக்கு எதுவுமே பண்ணலை, பைப்பிங் மட்டும்தான் வச்சுருந்தேன். இது முன்னாடி வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பேன். முன்னாடி வந்துட்டு அந்த கோல்டன் கலர் ஃபுல்லாக லைன் கொடுத்துட்டு அதுக்கு அந்த நம்ம தோகை டிசைன் கொடுத்த டிசைனவே முன்னாடி கொடுத்துருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாசி வைக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லியிருப்பேன் போட்ட வீடியோவில். பார்த்து கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு தாமரை டிசைனுங்க. இதுவும் செம்மையாக இருந்துச்சு. தைச்சதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக இருக்குமாலாம் நான் நினைக்கவே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. சும்மா இது வந்து சாரீ வந்து ரன்னிங் ப்ளவுஸ், அதாவது வந்து சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி. அதனால வந்து இந்த பார்டரில் இருக்க இந்த எல்லோவில் வந்துட்டு நான் ப்ளவுஸ் எடுத்திருந்தேன். வெறும் வந்து 55 பாயிண்ட்டு தான். அதாவது வந்து முன்னாடிக்கும் பேக் சைடும் வெறும் 55 பாயிண்ட் சரியாக இருந்தது. இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு ரவுண்ட் நெக் வச்சு தைச்சி முடிச்சுட்டு நம்ம டிசைன் வைக்கிறோம். பைப்பிங் மட்டும்தான் வச்சுருப்பேன். மீதி 2 லைன் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தாமரை டிசைன் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம அந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தாங்க இந்த வீடியோ. நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு அவசரத்தில் தைச்சி முடிச்சிடுவோம். முடித்ததுக்கப்புறம் சரி இதில் ஏதாவது நம்ம டிசைன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தைச்ச பின்னாடி கூட இந்த டிசைன் பண்ணலாம், சூப்பராக இருக்குங்க. நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அதை 2ஆக மடித்து இந்த மாதிரி வந்து ஒரு 3 இன்ச்சு உயரம் வச்சு இந்த தாமரை மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அந்த நம்ம வரைஞ்சதுலேயே கட் பண்ணி எடுத்துடலாம். அதை வச்சு தையல் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பைப்பிங் வைக்க போகிறோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. நான் 2 கிளாத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து சாரீ கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது, அதனால ரெட்டையாக கொடுத்துட்டு நம்ம சும்மா அப்படியே வச்சு ஒரு ஓரத்தில் தையல் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பைப்பிங் வைக்கலாம். ஏன்னா வந்து இவங்க வந்து டீச்சரு இது மாதிரி வந்துட்டு இப்போ கொஞ்சம் சிம்பிளாகவும் அழகாகவும் நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கிராண்டாக தான் போடணுன்னு கிடையாது. டிசைன் ப்ளவுஸு கொஞ்சம் சிம்பிளாகவும் அழகாகவும் இருந்துச்சுனாவே வந்துட்டு எல்லாருமே போடலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் வந்து ஹெவி டிசைன் எதுவுமே கிடையாது. இது நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் நமக்கே நம்ம தைச்சி போடலாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஏஜ் எல்லாம் கிடையாது. இந்த டிசைன் போகிறதுக்கு யார் வேணாலும் போடலாம். அப்படியே தாமரை உட்கார வச்சா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்று பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் பொறுமையாக விவரமாக நிறைய டிப்ஸோடு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லோ கலர். நான் வந்து அந்த பார்டரில் வந்து எல்லோ வந்தது, அதனால் எல்லோ கலர் பைப்பிங் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அப்படியே ஒன்றா அப்படியே தைச்சி கீழே மட்டும் லைட்டாக தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று சேர்த்து தைச்சிடலாம். இது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக இருக்குமா அந்த ப்ளவுஸு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு அழகாக இருந்தது. ஏன்னா அந்த தாமரை வந்து பர்ஃபெக்டாக அப்படின்னு அழகாக அப்படி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் நம்ம ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சேர்த்து வச்சு தையல் போட்டுட்டு மறுபடியும் அப்படி எல்லா பக்கமும் தைச்சிருங்க. இது புரியலைன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அப்புறம் 2வது பைப்பிங் வந்து பைப்பிங் ஒன்று மட்டும் தெளிவாக கற்றுக்குங்க. பைப்பிங் வைக்க தெரிஞ்சாவே நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் விதவிதமாக பண்ணலாங்க. ஏன்னா வந்து டிசைன் ப்ளவுஸ்க்கு மெயினே வந்துட்டு பைப்பிங் தான். அதனால் பைப்பிங் வைக்கிறது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து சும்மா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லேஸ் வச்சு நான் சென்டராக ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது. இதுவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம ஒரு ஆரி ஒர்க்கு பண்ண அளவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு லேஸ் எல்லாம் வைக்கும்போது நீங்கள் வந்து ப்ளவுஸை இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் லேஸ் வைக்கணும். அப்போ தான் நெக்கு வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் லேஸு, அடுத்து ஸ்டோன் ஒர்க்கு, அதுக்கடுத்து வந்து லேஸு. இது ஸ்டோன் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் நடுக்கல் மாற்றணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படியே தைச்சிட்டு வரலாம். பொறுமையாக கொஞ்சம் ப்ளவுஸை மட்டும் இழுத்து கொடுத்து வைக்கணும். ஏன்னா வந்து இது லூஸ் கொடுக்காது. நீங்கள் ப்ளவுஸை தான் இழுத்து பிடிச்சிக்கணும். அப்போ ப்ளவுஸை இழுத்து பிடிக்கும் போது ப்ளவுஸு பெருசாகிடும் உங்களுக்கு. அப்போ ரவுண்டு வந்து கரெக்டாகிடும் உங்களுக்கு. அதனால் ப்ளவுஸை இழுத்து பிடிச்சிட்டு தைங்க. இப்போது நம்ம வந்து 2வது லைன் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து லேஸ் கொடுக்கலாம். அதை ஒட்டியே அப்படியே கொடுங்க. அப்போ பட்டையாக தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே ஆரி ஒர்க்கு பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கைக்கும் அப்போ 2க்குமே நம்ம பண்ணானா சேம் ஆரி ஒர்க் மாதிரியே இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட லாங் வீடியோவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் நடுக்கல் மாற்றாமல் எப்படி பொறுமையாக தைக்கணும்னு டிப்ஸோடு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா எந்தெந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து கற்றுக்குங்க. எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன்னுன்றது வந்து உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். இது மாதிரி 2 லைன் 3 லைன் கொடுத்துடலாம். சேம் கழுத்துக்கு கொடுத்த மாதிரியே தான். இது முன்னாடி வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி கை ரவுண்டு ஃபுல்லாக வந்துடும் 2 கைக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து கூடவே வாங்கலாம். இதெல்லாம் வந்து சிம்பிளாக இருக்கும். நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு கொக்கி எல்லாம் வச்சுட்டு கூட இந்த டிசைன் பண்ணலாம். இது வந்து ஹார்ட் டிசைனுங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலர் காம்பினேஷன். இதுவும் ரன்னிங் ப்ளவுஸில் அவங்க வேணான்ட்டாங்க. அதனால் இந்த பார்டர் கலருக்கு வந்துட்டு நான் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அதில் ப்ளவுஸில் வர பீஸை வச்சு நான் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு நம்ம நல்லா மாதிரி 2 பக்கமும் ஒரே அளவாக போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா வளைச்சி விட்டுட்டு ஒரு சைடு நல்லா ரவுண்டாக பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு திருப்பி எடுத்துடலாம். இதுக்கும் நம்ம த்ரெட்டு பைப்பிங்லாம் தேவையில்லைங்க. நம்ம நார்மலாக அடித்து திருப்பிட்டு நம்ம எப்பயும் போல் முன்னாடியெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேக் சைடும் ஃப்ரண்ட்டுக்கு ஒரே மாதிரி பைப்பிங் வச்சுட்டு நம்ம அப்படியே தைச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஹார்ட் அந்த இது ரெடி பண்ணி நம்ம தைக்கலாங்க. இந்த வளைவு மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. அது பாயிண்ட் வச்சு நல்லா திருப்பி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலேயே நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். நீங்கள் பைப்பிங் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து நல்ல திக்காயிரும். என்ன காரணம்னா நம்ம 4 கிளாத்து கொடுக்குறோம். அதாவது வந்து தைச்சிட்டு மறுபடியும் அது 2ஆம் அடித்து மறுபடியும் நம்ம அதை 2ஆம் அடிக்கிறப்போ வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து 4 கிளாத்து வரும்போது உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து நல்ல த்ரெட்டு கொடுத்த மாதிரி திக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த பைப்பிங் வைக்கிறது சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு 5 விதமாக பைப்பிங் வைக்கிறதுக்கு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். பைப்பிங் வைக்கிறதுக்குன்னு தனியாக பார்த்து கற்றுக்குங்க. டிசைன் ப்ளவுஸ்க்கு முதல் இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து இதுதான் பைப்பிங் தான். பைப்பிங் ஒன்று தெரிஞ்சால் போதுங்க, நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் வேறு லெவலில் பண்ணிடுவீங்க. ஹார்ட்டு கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு 2 இலை அவ்வளோதாங்க கட் பண்ணிவிட்டு. ஏன்னா ஹார்ட்டு எல்லாத்துக்குமே கட் பண்ண தெரியும். ஹார்ட்டு வந்துட்டு அளவாக வந்து ஒரு 2.5 இன்ச் வச்சு கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 2 இலை மட்டும் வரைஞ்சி அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் அயன் பண்ணிவிட்டு பைப்பிங் வைக்கலாங்க. இதுக்கும் வந்து நீங்கள் 2 கிளாத்து தான் கொடுக்கணும். 2 கிளாத்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வெளியில் வந்து கேன்வாஸ் வந்து ஒயிட்டாக தெரியாது. நல்ல திக்காக வந்து உங்களுக்கு கலர் நல்லா டார்க்காக தெரியும். இது வந்து இந்த நவாப்பழ கலர் வந்து பார்டரில் இருந்தது. ஏன்னா பார்டர் கலருக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் நான்.
அது கோல்டன் கலருக்கு பேக் சைடு மட்டும் ப்ளவுஸு. அதுக்கு வந்து ஒரு 55 பாயிண்ட் 60 பாயிண்ட்டுக்குள்ளே தாங்க இருக்கும். லாஸ்ட்டு பிட்டில் கலராக கிடைக்குது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துட்டு அதில் எடுத்து மொத்தமாக வச்சுக்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி வேணாம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கை வந்து ப்ளைனாக சாரீ கை போட்டுட்டு கூட ப்ளைனாக கூட ப்ளவுஸ் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டிசைன் இல்லாமல் ப்ளைனாக கூட போடலாம். சும்மா ஒரு பைப்பிங் மட்டும் கொடுத்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இங்கே 2 லைன் நான் கொடுத்துட்டேன். இங்கிட்ட 2 லைன் நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இது கலர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தைச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம இவ்வளோ அழகாக வருமானே எதிர்பார்க்க மாட்டோம். அந்தளவுக்கு அழகாக இருந்தது. இது இந்த பார்டருக்கு மேட்சாக இருந்தது இந்த ப்ளவுஸு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரன்னிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சி போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து போட் நெக்குங்க. போட் நெக்கில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கை டிசைனும் அடுத்து வரும். கை டிசைனும் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து காலேஜ் பசங்க போடுறதுக்காக தைச்சேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு சாரீ கிளாத் கட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக சாரீ கிளாத் ஒயிட் கலரில் கொடுத்துட்டு கீழே அந்த பிங்க் கலர்லும் ஒயிட் கலரும் கலந்து டிசைன் பண்ணியிருந்தேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட் பண்ணி ஆனால் லைனிங் வந்து நீங்கள் மாற்றிக்கணும். லைனிங் வந்து இந்த கலர் போடணும். அந்த நீங்கள் மேலே வந்து சாரீ என்ன கலரோ அந்த கலர் தான் லைனிங் போடணும். இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது. இது தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடித்து திருப்பி பைப்பிங் வச்சிடலாம். இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா வந்துட்டு யாரும் பார்க்கலங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம். சரி யாருக்கும் தெரியல, நம்ம ஏதாவது ஒரு மொத்தமாக ஒரு வீடியோ போட்டாவதும் சரி அவங்களுக்கு வந்து தெரியும் இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து என்னன்னு சொல்லி நான் இது மாதிரி முன்னாடியும் நிறைய ப்ளவுஸு சேர்த்து போட்டிருக்கேன். 15 ப்ளவுஸ் சேர்த்து அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுலேயுமே சொல்லியிருப்பேன் நான். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஒரு வீடியோவும் தனித்தனியாக இருக்குது. இது வந்து டிசைன் உள்ள இருக்குன்றது தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ ஒரே வீடியோவில் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்த்துக்கங்கன்னு சொன்னாலுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் போடுற வீடியோ வேஸ்ட்டு, நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. அதனால தான் நான் மறுபடியும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. எல்லா வீடியோ இருக்குது. பேசிக் கிளாஸ் இருக்குது, சுடிதார் இருக்குது, டிசைன் ப்ளவுஸ் நிறைய இருக்குது, ப்ளவுஸு கட்டிங்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியான முறையில் எல்லாமே வந்துட்டு டைம் எடுத்து இப்போ வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் எடுக்கிறேன்னா 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் தாங்க கட் பண்ணுவேன். அது அரை மணி நேரம் உட்காந்து பேசுகிறோன்னெலாம் கூட நினைக்க மாட்டேன். உட்காந்து பேசி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் நான். போய் பார்த்து கற்றுக்குங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த சாரீ கிளாத் வச்சு பண்ணோன்னே ரொம்ப அழகாக அப்படியே இந்த ரோஸ் இதழ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கேன்வாஸ் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி தைச்சிட்றேன் தான். இப்போ அப்படியே திருப்பிடலாம். நல்லா திருப்பி அமுத்தி விட்டிங்கனாவே போதும் அப்படியே நின்றுக்கும். நீங்கள் அதில் வந்து தையல் போடக்கூடாது. தையல் போடாமல் அப்படியே அமுத்தி விட்டுட்டு கீழே மட்டும் தையல் போட்டுருங்க. அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். அப்போ வந்து இந்த ரோஸ் இதழ் மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். வச்சுட்டு கீழே பைப்பிங் கொடுத்துட்டு
நம்ம ஒரு லைன் வந்து அந்த சில்வர் கலர், அதாவது வந்து சாரியோட கிளாத்தை வச்சு நம்ம கீழே ஒரு லைன் தைச்சிட்டு அதுக்கு உள்ளே வந்து நம்ம அதை வச்சு தைக்க போகிறோம். இப்போ பைப்பிங் கொடுத்தாச்சு. இந்த பீஸ் வந்து கிராஸ் பீஸ் நான் அடித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நெக்கு இழுத்து கொடுங்க. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து கழுத்தை மட்டும் லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு தைங்க. மேலே தைக்கிறதுக்கு அடையாளப்படுத்திட்டு அப்படியே அது மேலேயே வச்சு தைச்சிருங்க. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த கீழே டிசைன் கொடுங்க அந்த ரவுண்டுக்கு. ஏன்னா வந்து முதலே கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே மேலே வந்து ஜாயின் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அது கீழே டிசைன் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட் நெக் தைச்சிங்கன்னா இந்த டிசைன் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம ஃபுல்லாக பாசி வச்சிடலாம். ரெண்டையும் சேர்த்து அப்படியே வைங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட கை டிசைன் பார்க்கலாங்க. இது வந்து இந்த பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா 1/4 மீட்ரு கட் பண்ணின்னு. அதில் இந்த பார்டர் ரொம்ப பெருசாக இருந்தது, அது 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இப்போ நடுவில் வந்துட்டும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அடித்து திருப்பிட்டு கீழே ஒரு பார்டர் வைக்க போகிறோம். நம்ம அதே கலரில் அந்த சாரீ கலரில் நம்ம நடுவில் பைப்பிங் வச்சிடலாம். அடியில் ஒரு கிளாத்து கொடுத்து, ஏன்னா கேன்வாஸ் நம்ம வச்சு தைக்க போகிறது கிடையாது, அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துட்டு அப்படியே தைச்சிட்டு அப்படியே திருப்பிடுங்க. நடுவில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா முன்னாடி கை வந்துட்டு அடையாளப்படுத்திக்கோங்க 2 பக்கமும். ஏன்னா மாற்றி எதுவும் தைச்சிட்டிங்கன்னா இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கையெல்லாம் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அப்படியே கரெக்டாக வச்சு நீங்கள் ஒரு ஓரமாக அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஒரு சைட்லேருந்து நல்லா டைட்டாக பிடிச்சி நல்லா விரலில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் தைங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் அந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரு சைடு மட்டும் தைச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கீழே வைக்கிறப்ப வந்துட்டு ஒரு பக்கம் வந்து லைட்டாக மடிச்சு விட்டுட்டு வைக்கணும். இப்போ அப்படியே மடிக்கி நம்ம பைப்பிங் வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ பைப்பிங் வச்சாச்சு. உள்ளே ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்துட்டு நம்ம ஒரு தையல் மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பார்டரை வச்சு தைச்சிடலாம். அந்த பார்டருக்கு அந்த ஒயிட் கலரில் சில்வர் கலரில் கீழே பார்டர் கொடுத்துடலாம். அது அப்படியே அந்த உள்ளே இப்போ தள்ளி விட்டுட்டு நம்ம அப்படியே மேலே வச்சிடலாம். இது கண்டுபிடிக்கவே முடியாது தனியாக வந்து பார்டர் கட் பண்ணி வச்சாங்களா அப்படின்னு. அதுக்காக இந்த மாதிரி தைச்சேன். ஏன்னா சாரியிலே இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. மேலே வச்சு மடக்கி தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கை டிசைன் முடிஞ்சது. இந்த கையும் உங்களோட என்ன அளவோ அந்தளவுக்கு தைச்சி எடுத்துருங்க. தைச்சிட்டு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. பிள்ளைங்க இப்படி போடுறதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க. இது காலேஜ் பிள்ளைங்க போடுற மாதிரி ப்ளவுஸு. இது வந்து சங்குப்பூ டிசைனுங்க. இது ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படியே உள்ளே வந்து சங்கு பூ வந்து என்ன அழகாக இருக்குமோ அதோட சூப்பராக இருந்தது. இது வந்து சாரியிலேருந்து 1/4 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிடலாம். சுற்றிலும் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இதோட லாங் வீடியோவும் போட்டிருக்கேன் நான். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கை டிசைனும் சேர்த்து வந்துடுங்க.
அப்படியே அந்த கேன்வாஸு அதாவது வந்து கேன்வாஸை சேர்த்து வைக்கக்கூடாது தையலுக்கு. இங்கே தைக்கிற அளவுக்கு கம்மி பண்ணி தான் வைக்கணும் கேன்வாஸு. இதில் விவரமாக நான் இந்த ப்ளவுஸோட வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி கட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. இப்போ அது க்ரீன் கலர் நம்ம தைச்சிட்டு சைடில் வந்து கோல்டன் கலர் வச்சு தைச்சிடலாம். இப்போ தைச்சிட்டு முன்னாடி வந்து அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ முன்னாடியும் பைப்பிங் வச்சிடலாம். பிங்க் கலர் பைப்பிங் வச்சுருக்கேன். என்ன காரணம் பிங்க் கலர்னால் வந்துட்டு இந்த க்ரீன் கலருக்கு மேலே வந்து உங்களுக்கு பிங்க் கலர் வந்து தெரியணும். இந்த ப்ளவுஸோட பீஸ் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இந்த டிசைனும் முன்னாடி வரைக்கும் வந்துடும். இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது புரியலைன்னா நீங்கள் பெரிய வீடியோவை லாங் வீடியோவை போட்டிருக்கேன் நான், பார்த்து கற்றுக்குங்க. இது வந்து முக்கோணம் பீஸ் எடுத்துகிட்டு அதாவது வந்து அகலம் 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு. இதுக்கு வந்துட்டு அகலம் 2.25 உயரம் 2.25 ரெண்டையும் ஒன்றா வச்சு தைச்சிடுங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறமா அதையும் 2ஆக மடிச்சிடலாம். அதை 2ஆக மடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த கோல்டன் கலர் வந்து கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் வந்து கையில் வந்து பெரிய ஊசி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து உள்ளே அடியில் வரைக்கும் நல்லா தள்ளி விட்டுருங்க. ஏன்னா வந்து தைச்சிட்டு சில பேர் வச்சு தைப்பாங்க மேலே, அதை விட வந்து இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம வச்சுட்டு தைக்கிறத விட இந்த மாதிரி தைச்சிட்டு அது உள்ளே தள்ளி விட்டு நம்ம ஒரு தையல் போடுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த பக்கம் பார்த்து வரணும், இது வந்து இந்த பக்கம் பார்த்து வரணும். அதே மாதிரி முன்னாடி வந்து நேராக வர மாதிரி பார்த்து வைங்க. இது வைக்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இந்த சாரீ பீஸ் 1/4 மீட்டர் கட் பண்ணுங்க. 1/4 மீட்டருமே சரியாக இருந்தது, ஒரு பிட்டு கூட மிச்சம் இல்லை, சரியாக இருந்துச்சு. முன்னாடி வந்து ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்கேன் நான், அதுவே நல்லா பெருசாக தான் இருந்தது. நம்ம அந்த நடுவில் கேப்புக்கு வந்து டிசைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு பட்டன் பண்ணி வச்சிடலாம். பட்டன் வச்சு அப்படியே ஃபுல்லாக தைச்சிருங்க. இப்போ வந்து முன்னாடி இருந்து நெக்குக்கு பேக் சைடு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சு அந்த எல்லா டிசைனுக்கும் ஒரு பாசி வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கலர் காம்பினேஷன் அந்த கோல்டன் கலரு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி பட்டு சாரிக்கு இதே மாதிரி அழகாக பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பட்டனை வச்சு நல்லா சுற்றிலும் டைட்டாக தைச்சி விட்ருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1000 வாங்கினீங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இதே கை டிசைன் பண்ணிடலாம். கை டிசைன் எப்பயும் போல தான் அடித்து திருப்பிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டு நம்ம பைப்பிங்க்கு ரெடி பண்ணிவிட்டு அதாவது வந்து இது 1 இன்ச் அளவுக்கு நீள கட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் இறக்கி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். இது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள்.
இல்லைன்னா இது மடித்து தைக்கணும், இல்லைன்னா இதுக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படியே கீழே கொஞ்சம் இறக்கி வச்சு ஒரு தையல் போட்டு அதுக்கு கீழே பைப்பிங் கிளாத் வச்சு பைப்பிங் பண்ணிவிட்டு மேலே மடித்து தைச்சிடுங்க. ஏன்னா வந்து இது சாரி கிளாத்துனால பிசுடு பிசுடாக வரும். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம கோல்டன் கலர் கிளாத் கொடுத்து நம்ம ப்ளவுஸ் பண்ணோம் இல்லையா, சேம் அதே தான். எவ்வளோ ஈஸின்னு பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக தைச்சிட்டு நம்ம டிசைன் பண்ணுறோன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லா வீடியோவுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஹார்ட் ஒர்க்காகவே இருக்காது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன், பார்த்து கற்றுக்குங்க. இப்போ அதே மாதிரியே இது எல்லாத்தையும் மடித்து தைச்சிடலாம். கோல்டன் கலர் கிளாத் வந்து ஒரு வாரத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிசைனை உள்ளே கொடுத்துடலாம். இப்போ வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு முன்னாடி பக்கம் வர மாதிரி பார்த்துக்குங்க. அது வந்து நீங்கள் வைக்கிறது எல்லாமே அந்த பூ வந்து விரித்து வச்சா முன்னாடி இருந்து வரணும், பின்னாடி இருந்து வரக்கூடாது, முன்னாடி இருந்து வரணும். முன்னாடி இருந்து ரவுண்டாக போகணும். அது மட்டும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி விரித்து வச்சு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். எவ்வளோ அழகாக கை டிசைன் முடிஞ்சுன்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும். எல்லாமே அப்படியே நல்லா மடக்கி விட்டு விரித்து வச்சு தைங்க. இது உங்களுக்கு புரியலைன்னா லாங் வீடியோ இருக்குங்க, அதில் வந்து நான் எப்படி இது கரெக்டாக டிசைன் அது பண்ணணும் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மடக்கிற டிசைன் மடக்கிறோம் இல்லையா அந்த வீலில், அதுதான் வந்துட்டு மேலே வச்சு பண்ணணும். அது எல்லாமே வந்துட்டு அதில் சொல்லி கொடுத்துருப்பேன், ரொம்ப விரிவாக சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து விசிறி நெக் டிசைனுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கைக்கும் நெக்குக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து முன்னாடி பாக்கழுத்து வச்சுருப்பேன், ஏன்னா வந்து அவங்க பொண்ணு ஒல்லியானவங்க, கழுத்து இறங்கிட்டே வருதுன்னு பாக்கழுத்து வச்சேன் நான். நெக்கு வந்து கீழே 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. பேக் சைடு நெக்கு என்ன அளவோ மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சாரீ வந்து நல்லல, அவங்க வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ப்ளவுஸ் வந்து பிசு பிசுன்னு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் தனியாக சில்க் காட்டன் போட்டுட்டு அந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் அந்த கனகாம்பர கலர் வந்தது, அதை மட்டும் வச்சு நான் தனியாக வைலட் கலர் வந்து சில்க் காட்டன் வச்சு நான் டிசைன் பண்ணியிருப்பேன். இதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு பாக்கெழுத்து வச்சுட்டு நம்ம பைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணலாம். இதுக்கும் கை டிசைன் போட்டிருக்கேங்க. ஏன்னா நல்லா தைக்க தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் பார்த்ததை நீங்கள் கற்றுக்குவீங்க. சப்போஸ் புதுசாக பழகிட்டு இருக்கீங்க, இல்லை வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு தைச்சிட்ருக்கீங்க, டிசைன் ப்ளவுஸ் பண்ண ஆசைன்னா நீங்கள் லாங் வீடியோவாக பாருங்கள், பார்த்து கற்றுக்கங்க. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா பார்த்து தான் அவங்க கற்றுக்குவாங்க. அந்த பாக்கலத்துக்கு வந்து நீங்கள் லைட்டாக வந்து கார்னர்கிட்ட கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி பைப்பிங் வைங்க. ஸ்டார்டிங்கில் என்ன அளவுக்கு பைப்பிங் வைக்கிறீங்களோ முடிகிற வரைக்கும் அதே அளவில் தான் இருக்கணும். இப்போ முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் நம்ம பைப்பிங் வச்சிட்டோம். அடுத்து டிசைன் பண்ணலாம்.
எல்லாமே ஒரே அளவில் வந்துடுது. நீங்கள் அந்த பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக்கு கட் பண்ணணும் இல்லையா, அது இங்கிட்டு 6 இன்ச்சு, இந்த பக்கம் 6 இன்ச்சு வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. சென்டராக வந்து பிங்க் கலர் வச்சுட்டு இங்கிட்டும் வயலட் கலர் வச்சு அந்த சைடு 2 பக்கமும் கனகாம்பர கலரு இப்படி கலர் மாற்றி மாற்றி ஃபுல்லாக ரவுண்டாக வச்சுருங்க. நீங்கள் அது விசிறி மாதிரி வந்து ஒன்று சேர்த்துருங்க. ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தைங்க. எல்லாத்தையும் உள்ளே கொடுத்து பூராமே ஒன்று சேர்த்துருங்க. இப்போ அப்படியே கீழே ரவுண்டாக கொண்டுட்டு வந்துடலாம். நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே அந்த பிசுறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி ரவுண்டாக தைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த பக்கம் பண்ணலாம். இந்த பக்கம் ஒன்று சேர்த்துட்டு அப்படியே தையல் போட்டுருங்க. லைட்டாக பிங்க் கலர் சென்டராக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சமமாக ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பைப்பிங் வைக்கலாம் மேலே. இப்போது ஒரு சைடு மடக்கி தைச்சிட்டு அப்படியே அடித்து வெளில திருப்பிடலாம். நல்ல சின்னதாக அழகாக வச்சுருங்க பைப்பிங்கு. இப்போ எல்லாத்துக்கும் 2 இன்ச்சு வச்சு கட் பண்ணி 2 கலர்லையுமே வி அடிச்சிருங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக வச்சு தைச்சிடலாம். பார்க்கும்போதே கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த தையல் மேலேயே வச்சு தைச்சி எடுத்துருங்க. வச்சுட்டு இந்த வி வந்து மாற்றி கொடுங்க. அதாவது பைப்பிங் கிட்ட வரணும். ஒரே அளவாக மாற்றி மாற்றி ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு நமக்கு பிங்க் கலரில் ஒரு வி மாதிரி தெரியும். இப்போ இந்த பக்கமும் 2 கலரில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நீங்கள் முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிருங்க. முன்னாடி வரைக்கும் கொண்டு போய்ட்டு கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிடலாம்.
இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ மேலே வந்து பிங்க் கலர் வந்து கிராஸ் பீஸ் வந்து அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நாட்டுக்கு அடித்து தைப்போம் இல்லையா, அது மாதிரி அடித்து திருப்பி வச்சுருக்கேன். அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க. அந்த பிசுரெல்லாம் மறைச்சி அப்படியே மேலே வச்சு தைச்சிட்டு வாங்க. முன்னாடி வரைக்கும் தைச்சிடலாம். இன்னொரு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். அடுத்து பாசி வச்சிடலாம். மேலே மட்டும் ரவுண்டு கொடுத்துட்டு கீழே அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஒரு பாசி வர மாதிரி தைச்சி விட்ருங்க. எல்லா பக்கமும் பாசி வரணும். நான் 3 ரவுண்டு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தைச்சி போடுங்க. இப்போ கை டிசைன் பார்க்கலாங்க. பேக் சைடு முடிச்சாச்சு. இப்போ கைக்கு பார்க்கலாம். கைக்கு குட்டியாக விசிறி வச்சு நம்ம மேலே ஒரு ரவுண்டு வச்சு கை ஃபுல்லாக நிறைவாக இருக்க மாதிரி பண்ணுறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். அந்த நேர் பீஸ் ஃபஸ்ட்டு அடித்து வச்சுருங்க. அதுதான் நம்ம வந்து இந்த விசிறி இதுக்கு டிசைனுக்கு வந்து அதைத்தான் கொடுக்க போகிறோம். இப்போ 2 பீஸ் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 கைக்கு வர மாதிரி. ரெண்டு கைக்கு வர மாதிரி தைச்சிட்டு சென்டராக அதுக்கு மாதிரியே நம்ம பிங்க் கலர் வச்சுட்டு இங்கிட்டும் எப்படி அந்த இதில் வந்து நீங்கள் என்ன கலர் வச்சிங்களோ சேம் அதே மாதிரி இதுக்கும் வச்சுக்கோங்க. நல்லா ஒன்று சேர்த்து இறுக்கி பிடிச்சிக்கோங்க. நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இப்போ தைச்சாச்சு. சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு பைப்பிங் வைக்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ள கைக்கு பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அப்படியே நகட்டி விட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சௌகரியமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு பைப்பிங் வச்சு நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு கைக்கும் செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து வச்சு அமுக்கு தையல் போட்டுடலாம்.
பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டே ஒன்றா வச்சு ஒரே அளவாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் வைக்கலாம் இந்த ரவுண்டுக்கு. இதுக்கு வி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அகலம் 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சுங்க. சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். சென்டராக வைக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கி தான் வச்சுருக்கேன். அப்படியே தையல் போட்டு அந்த வி வைக்கிறது வந்து கரெக்டாக வச்சுட்டு வாங்க. நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி வச்சோமோ சேம் அதே மாதிரி தான். கொஞ்சம் நல்லா பக்கத்தில் சின்னதாக இருக்கணும் இதுக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு அதுக்கு இந்த பிங்க் கலர் வந்து கிராஸ் பீஸ் வச்சுருக்கேன், அதை கொடுத்து தைச்சிடலாம். இப்போ பைப்பிங் வச்சிடலாம். இது புரியலைன்னா லாங் வீடியோ இருக்குங்க, அது பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பாசி வச்சுருங்க. இந்த வீக்கெலாம் ஒன்று மற்றபடி உள்ளே வந்து ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா போதும் ரவுண்டு. அந்த கீழே மட்டும் சென்டரில் மட்டும் ரவுண்டுக்கு மட்டும் அந்த பாசி வந்து ரவுண்டாக வச்சுருங்க. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா ப்ளவுஸுமே. அதனால தான் மறுபடியும் உங்கள்கிட்ட போட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாமே நீங்களும் இதே மாதிரி தைக்கணும் தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக எல்லாமே பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.